ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நான் நல்லாவே இருக்கேங்க. வெல்கம் டு SMS Vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. மதுரையில இருக்க சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போயிட்டு விசிட் பண்ணி தான் பார்க்க போறோம். ஸோ நான் இப்போ காலேஜ்ல இருக்கேன். காலேஜ்ல இருந்து சரவணா ஸ்டோர்ஸ் போயிட்டு அங்க போயிட்டு சுத்தி பார்க்க போறோம். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுவும் பண்ணிட்டு நம்ம அப்படியே போக போறோம். ஓ, நீ அப்படி வரியா? அதான் இன்னைக்கு இப்போ இங்க இருந்து போறதுக்கே கொஞ்சம் தூரம் ஆகும். நம்ம இங்க இருந்து அரப்பாளையம் போயிட்டு அங்க இருந்து மாட்டுத்தாவணி போகணும். கொஞ்சம் தூரம் தான். இது வந்து அவுட்ரு உசிலம்பட்டி போற வழியில இருக்கனால கொஞ்சம் அவுட்ரு தான். ஸோ பஸ் அவ்வளோவா டைமிங் இருக்காது. ஸோ வாங்க போவோம். போயிட்டு அங்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வருவோம். வாங்க. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வழியா ஆரப்பாளையம் வந்தாச்சு. ஸோ இதான் ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. உள்ள போகணும். உள்ளதான் எல்லா பஸ் நிற்கும். ஸோ வெளியே தான் மாட்டுத்தாவணி பஸ் எல்லாமே நிற்கும். நம்ம 1-to-1க்காக இங்கே வெயிட் பண்ணியிருக்கோம் பஸ். ஆனால் என்ன பஸ்ஸு எதுவுமே காணோம். 1-to-1க்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமே வரும் போல. ரொம்ப நேரமா நிற்கிறோம். இன்னும் பஸ்ஸே காணோம். இந்த சைடு ஃபுல்லாக பைக்கை பார்க் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஃபுல்லாகவே பைக்கை பார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் பஸ்ஸை காணோம். ஸோ மாட்டுத்தாவணி போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் சரவணா ஸ்டோர்ஸு. ஸோ அங்கே போயிட்டு தான் விசிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. ஸோ ஒரு வழியா நம்ம மாட்டுத்தாவணி ரீச் ஆயாச்சு. இங்கே தான் வந்து நம்மளை இறக்கி விட்டாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பெரியார் போகிற பஸ்ஸும் ஆரப்பாளையம் போகிற பஸ்ஸும் ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக தான் நிற்கும். முன்னாடி முகப்பிலேயே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள் ஆரப்பாளையத்துலேருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே தான் இறங்குவீங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் பஸ் எல்லாமே நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு மாட்டுத்தாவணினாவே என்ன ஒரு மைண்டில் வருதுன்னா, அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட சொன்னான், நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்னு சொன்னா. நானும் மதுரைக்காரன் தான்டா. அதோட அவங்க நான் என்ன திருச்சிக்காரனா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணதான் எனக்கு மைண்ட்ல ஞாபகம் வந்துச்சு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஸோ அதான் அது நல்ல ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் தான். ஸோ இதெல்லாம் ஒரு வேற லெவல் உண்மையாவே மெமரிஸ்ங்க, அப்படிதான் சொல்லணும். அதோட நானும் சரின்னு சொல்லிட்டு சும்மா எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய ராமநாதபுரம் பஸ், அதாவது எங்க டிஸ்ட்ரிக்டோடைய பஸ் ஃபுல்லா இந்த சைடு தான் நிற்கும். இது வந்து 1-to-1 இருக்கு. வெளியூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம ஊரு பேரை பார்த்த உடனே நமக்கு ஒரு ஃபீல் வரும் தெரியுமா? சே, அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பி போக மாட்டோமா, இல்ல இதே பஸ்ல நம்மளை ஏத்திட்டு போக மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அது வெளியூர்ல இருந்து கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஊர் பேரை பார்த்தோன்னே சே ஒரு மாதிரி ஆயிரும். நம்மளும் அதே பஸ்ல ஏறி போக மாட்டோமா என்னன்னு ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ எனக்கு அதே ஃபீல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே சரவணா ஸ்டோர்ஸ்க்கு ஒரு நடைய போட்டுட்டு நானும் அங்கேருந்து மாட்டுத்தாவணியில இருந்து வெளியே கிளம்பிட்டேன். ஸோ வெளியே போனீங்க அப்படின்னா ரைட் சைடு தான் போகணும். ரைட் சைடு இப்படி கொஞ்சம் தூரமாக போகணும். பட் அது எப்படின்னா அந்த சரவணா ஸ்டோரோட பெரிய பில்டிங் வந்து கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க மாட்டுத்தாவணில இருந்து பார்த்தாவே கிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க போனீங்கன்னா போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவ்வளவு தூரத்துல கட்டி வச்சிருக்காங்க. அதை ஏன் கட்டினாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. ஸோ தூரமா இருக்கும். நீங்க அப்படி ஒரு வேளை உங்களால போக முடியல அப்படின்னா சேராட்டோ வரும், அதுல புடிச்சு போங்க. சார்ஜ் ரொம்ப கம்மியா தான் போடுவாங்க. எப்படி சொல்றது, 20 ரூபா அது மாதிரி தான் கேட்பாங்க. அப்படி இல்லை என்னால் போக முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சரவணா ஸ்டோர்ஸ் வண்டியே ஃப்ரீயாக விடுவாங்க. மாட்டுத்தாவணிக்கு விடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஒரு சில இடங்களுக்குலாம் ஃப்ரீயாகவே விடுவாங்க அவங்களே. ஸோ நீங்களும் ஃப்ரீயாக அப்படியே போய்க்கிடலாம். ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். மாட்டுத்தாவணியில் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பஸ்ஸு கிடச்சிரும். ஸோ நீங்களும் அப்படியே அதில் ஏறி இங்கே வந்து இறங்கிக்கிறலாம். அதாவது இந்த ரூட் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி போகிற ரூட்டு, சிவகங்கை, அப்புறம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இந்த சைடு போகிற ரூட்ல தான் இந்த சரவணா ஸ்டோர்ஸ் அமைஞ்சிருக்கு. அதாவது தூரமா போய்கிட்டே இருக்கணுங்க. நீங்க நடந்து போறீங்க, உங்களால முடியும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா நடந்து கூட போங்க. அந்த பஸ் வரும், நல்லா இருக்கும். அது நடந்து போறது, எனக்கு நடந்து போறதே நல்லா இருந்துச்சு. ஆனா என்னன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு நீங்க சும்மாவே நடந்து போயிடலாம். 20 ரூபா வேஸ்ட் பண்ண தேவையில்ல. கிட்டதான் உங்களுக்கு கால் வலிச்சிச்சு அப்படின்னா மட்டும்தான் நீங்க அப்படி போங்க. இல்லைன்னா மற்றபடி சும்மா இப்படியே நடந்தே போயிருங்க. அதாவது எனக்கு இந்த ரோட்ல எங்க ஊர் பஸ் போனோடனே ஒரு ஃபீல் ஆயிரும். சே
இந்த வழியா தான் நான் எங்க ஊருக்கு போவேன். எங்க ஊர் பஸ்ஸை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரும். சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ஒரு நடைய போட்டுட்டு நானும் அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருந்தேன். நீங்க போற வழியில பாத்தீங்க அப்படின்னா இந்த இருக்குல்ல இந்த பில்டிங்ல ஒரு மேல ஒரு பாறை வச்சிருக்க மாதிரியே இருக்கும். அதாவது நீங்க போனீங்க அப்படின்னா நீங்க பாருங்க, உண்மையாவே பாறை வச்சிருக்க மாதிரியே இருக்கும். நான் இந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க. ஆனா அது பாறை கிடையாது, பின்னாடி ஒரு மலை இருக்கு. ஸோ பில்டிங்கு முன்னாடி தெரியறதுனால அது மேல இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு சரவணா ஸ்டோர்ஸ் ரீச் ஆக. ஸோ பாத்துக்கிட்டுங்க, அதோட வெரி அவுட்புட் இப்படிதான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே நான் அங்கிருந்து நடந்து கிளம்பிக்கிட்டே இருந்தேன். அதாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சவுத் டிஸ்ட்ரிக்ட், சவுத் தென் மாவட்டம்னா சவுத்து தானே, சவுத்து தென் மாவட்டம்னா சவுத்து தானே தெரியல, கூகுள்ல தான் பார்க்கலாம். பரமா படிடா, ஒழுங்கா படிடா. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சவுத் டிஸ்ட்ரிக்ட்லயே பெரிய கடை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க? இந்த சரவணா ஸ்டோர்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா எப்படி சொல்றது, தென் மாவட்டங்கள்லயே பெரிய கடை ஒரு ஷாப்பிங் சரவணா ஸ்டோர்ஸ் அளவுக்கு இருக்குன்னா அது இங்க மதுரையில மட்டும்தாங்க இருக்கு. இப்போ புதுசா திருநெல்வேலியில கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், கட்டி முடிச்சுட்டாங்க, ஓப்பனிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. அந்த பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஸோ அதான் அந்த சரவணா ஸ்டோர்ஸுக்கு தான் அதிக பேர் வருவாங்க. ராமநாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதிக பேர் வருவாங்க, இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருவாங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சரவணா ஸ்டோர்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் தான் பண்ணிட்டு போவாங்க. ஆனா உள்ள போய் ரேட்டை பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காசு கூட இருக்கும். உங்கள்ட்ட அப்படி பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா, பட்ஜெட் அளவுக்குலாம் இருக்காதுங்க, கொஞ்சம் காசு அதிகமாவே இருக்கும். ஸோ நீங்க போனீங்க அப்படின்னா சுத்தி பாருங்க, சுத்தி பார்த்துட்டு பொருள் ஏதாச்சும் வாங்குங்க, அது உங்க இஷ்டம். வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்கா. ஆமா, இவர் ரொம்ப டீசெண்டா இருக்கிறாரு. ஒரு வழியா கொஞ்சம் கிட்ட வந்தாச்சுங்க, இன்னும் உள்ள போகல. அந்த தூரமா ஒரு வண்டி நிக்குது பாருங்க, பாத்தீங்களா? அந்த வண்டி தான் சரவணா ஸ்டோர்ஸோட வண்டி. அதான் ஃப்ரீயா நம்மளை போயிட்டு இங்க இருந்து மாட்டுத்தாவணி விடும், மாட்டுத்தாவணில இருந்து ஆட்களை ஏத்திட்டு வரும். ஸோ அந்த வண்டி தான் இருக்கும். கொஞ்சம் முன்னாடி டெக்கரேஷன் பண்ணிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எதுவும் புதுசா கட்ட போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, அந்த தூரமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடுற ஐட்டங்கள் எல்லாமே அங்கதான் இருக்கும், எல்லாமே வச்சிருப்பாங்க புதுசா. அதுக்கப்புறம் நானும் உள்ள போயிட்டு டோரா பாத்துக்கு இருந்தேன், டோரா கூட அப்படியே நானும் செல்ஃபி எடுத்து ஸ்டோரியை போட்டுட்டேன். ஸோ உள்ள அந்த 2 இது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாய்பாபாவோட சிலையை வச்சிருந்து பண்ணாங்க. பட் இப்போ அப்படி மாறி இப்போ 2 டோரா பூச்சியை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் எஸ்கலேட்டர்ல ஏறி போயிட்டேன். எனக்கு எஸ்கலேட்டர் போறதே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி இது மாதிரி வச்சு வித்துக்கிட்டு இருப்பாங்க. மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாவே கேர்ள்ஸோட எப்படி சொல்றது, சேரீ அது மாதிரி, பட்டு சேரீ அது மாதிரி ஃபுல்லாவே வச்சிருப்பாங்க, எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து கேர்ள்ஸுக்குள்ள ஒரு ஸ்டோர்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மேல ஒரு வந்தீங்க அப்படின்னா இந்த சைடும் எப்படி சொல்றது, அதாவது நைட்டி சுடிதார் இது மாதிரி வச்சிருப்பாங்க. கேர்ள்ஸ்குள்ள ப்ராடக்டா தாங்க வச்சிருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் மேல வந்தீங்க அப்படின்னா பாய்ஸோட கிட்ஸ், அதாவது கிட்ஸுக்குள்ளது மட்டும் ஒரு வயசுல இருந்து 14 வயசு இருக்கிறவங்க மட்டும் இந்த டிஷர்ட்டு பேண்ட் அது மாதிரி வச்சிருப்பாங்க. கிட்ஸுக்குள்ளது அது மென்ஸுக்கு மட்டும் அப்படி வச்சிருப்பாங்க, ஃபுல்லாவே அப்படி இருக்கும். அதுக்கு மேல வந்தீங்க அப்படின்னா பாய்ஸ்குள்ள டிஷர்ட்டு சட்டை எல்லாமே வச்சிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு ரேட்டை பார்த்துட்டு அப்படியே ஒரு சட்டையா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது ஒரு ரேட்டு அவ்வளவு கூட வந்துச்சு. விலைய பாத்தியா? 47,11,133 ரூபா. ஆத்தாடி, 47 லட்சம்டா, இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் கூட உன்னை ரொம்ப சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓப்பனா சொல்றேன், விழுந்துட்டேன். அப்படியே சுத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ரேட்டா சட்டையில பார்த்தேன், எல்லாமே ரேட்டு அதிகமா தான் இருந்துச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு சட்டையை எடுத்துட்டு நானும் ட்ரையல் ரூம் போலான்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அதோட ஒரு அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க, தம்பி வீடியோ எல்லாம் எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே ட்ரெஸ்ஸை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதோட அவங்க வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் எடுக்கலைன்னு சொல்லிட்டு நானும் அந்த வீடியோவை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கலெக்ஷனுமே வச்சிருந்தாங்க, உண்மையாக சூப்பரா இருக்கும். நீங்க வந்து போனீங்க அப்படின்னா, பாய்ஸ் போனீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லா எல்லா ட்ரெஸ்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நானும் ஒரு சட்டை எடுத்துட்டு உள்ள ட்ரையல் ரூம்ல போயிட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிட, விளாக் எடுக்கிற வேலையை. நானும் அப்படியே நம்ம சட்டை காலரை தூக்கிட்டு நம்மளை கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது ட்ரையல் ரூம் போனாவே எல்லாரும் கண்டிப்பா போட்டோ வீடியோ எடுத்துருவாங்க.
நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான் இருப்போம். சரி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டொன்டோட ட்ரெஸ் மாற்றிட்டேன். ஸோ இதான் அவுட்ஃபிட் பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்டை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சட்டையை பார்த்துட்டு எடுத்துருந்தேன். இந்த சட்டையோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். இதுலலாம் சொல்ல முடியாது. சரின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு டெடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப டெடி வச்சிருக்கேன். எனக்கு டெடி செக்ஷனே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சிருப்பாங்க. ஃபுல் டெடியாக தான் இருக்கும். அதாவது மேரோ ஃபுல்லாக பெரிய டெடி, அதுக்கப்புறம் ஸ்மாலு, அடுத்து ஸ்மாலு அப்படி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இருந்தா நம்மளால அப்படியே புரட்டியில் ஒரு அடி அடிச்சு என் கூட வரையான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்படியே அங்கேருந்து செல்லத்தை தூக்கிட்டு வந்துட்டேன். உண்மையாவே இது வந்து டபுள் கலர் காட்டுன்னு சொன்னாங்க. அதோட இங்கே ரெட்டுனா அதுக்கப்புறம் அப்படியே அதை இப்படி மேலே தூக்கி விட்டோம்னா அது கோல்டு கலரில் காட்டுது. ஸோ உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அந்த பொம்மையை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரவணா ஸ்டோர்ஸோட வியூவை பாருங்கள். மேலே பார்த்தீங்கன்னாலே உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இதுதான் சரவணா ஸ்டோர்ஸோட வியூ, பார்த்துக்கிறேங்க. அதாவது எப்படி சொல்றது, உண்மையாக மேலே இருந்து பார்த்துட்டு ஈகிள் வியூன்னு சொல்லுவாங்கல்ல, அதே தான். அப்படி இருக்கும் சூப்பராக. அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஷூ எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருந்தாங்க. ஸோ ஷூ வாங்கின ஆசையாக தான் இருந்துச்சு. அதாவது சரி நம்ம தான் வச்சுருக்கோமே அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூ வாங்காமல் அங்கேருந்து வந்துட்டேன். ஆனால் எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சுருந்தேன். ஒயிட் ஷூலேருந்து எல்லாத்துக்கும் எல்லா சைஸுக்குமே இருக்குது உள்ள. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஷூக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தாங்க. ஷூக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. அதாவது நம்ம வெளியே வாங்குற கடையில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குமோ அதே ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க. செப்பல், ஷூ, அப்புறம் வேற என்ன சொல்றது, கேர்ள்ஸ்குள்ள ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்டெப்ஸ் பக்கத்துல இருக்க கண்ணாடியில் அப்படியே வீடியோ எடுத்துட்டு வந்தேன். உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அதாவது இது கப்புள்ஸ் தான் இப்படி எடுத்துக்கிட்டு வருவாங்க. பட் நம்ம ஒண்டிக்கட்ட சிங்கிள்னால சும்மா அப்படி எடுத்துட்டு வரோம். அதுக்கப்புறம் நான் சாயந்தரம் ஆயிடுச்சுங்க. எப்போ பகல்ல வந்தேன், இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. அங்கேருந்து அப்படியே சீக்கிரமாவே போகணும். ஹாஸ்டலுக்கு வந்து 8:45 உள்ளே இருக்கணும். அதனால இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பணும். எப்படியும் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 hours டிராவல் வரும் எனக்கு தெரிஞ்சு, நம்ம பஸ் டைமிங்கை பொறுத்து. அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டேன். எல்லா பஸ்ஸும் போகுது பாருங்க. இப்போ அதை நோக்கி தான் நம்ம போகணும். வரும்போது இப்போ சரவணா ஸ்டோர்ஸ் போகும்போது எல்லா பஸ்ஸும் நம்மளை நோக்கி வந்துருச்சு. இப்போ போகிற ரூட்லேயே நம்மளும் அப்படியே போகணும் மாட்டுத்தாவணிக்கு. ஸோ அங்கேருந்து அரப்பாளையம் போயிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம ஹாஸ்டலுக்கு போக வேண்டியதுதான். நானும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வேணும், நெக்ஸ்ட் வீடியோ பண்ணணும், இது மாதிரி எல்லாத்தையும் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. அவனுக்கு என்னடா தெரியும் சிலுக்கோட அருமை. சான்ஸ் விட்டுறாதடா எருமை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அமைக்கிறீங்க. ஸோ இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வீக்லி கொடுக்க முடியலனாலும் வீடியோஸ் கண்டிப்பா வந்துடும். ஸோ டாடா பபாய்.